வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு வெளியான கடும் எச்சரிக்கை. 2026 முதல் நல்லூரில் லஞ்சிட் பாவனைக்கு தடை. யாழில் புதிய போலீஸ் தலைமை அதிகாரி மாரப்பன பதவியேற்பு. சில இடங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். வீட்டிலிருந்து வேலை செய்து பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிட்டு இலங்கையர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும், எனவே இது தொடர்பில் மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் குற்றப்புலனாய்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சமூக வலைத்தளங்கள் மூலமாகவே இந்த மோசடியான செயற்பாடு இடம்பெற்று வருகின்றமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: வீட்டிலிருந்து வேலை செய்து பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிட்டு ஒரு வணிகத்தில் முதலீடு செய்யுமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். முதலில் இந்த முதலீட்டிற்கு ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்யுமாறு குற்றவாளிகள் அறிவிக்கின்றனர். பின்னர் அந்த சிறிய தொகையை முதலீடு செய்தவர்களுக்கு சாதாரண லாபமாக ஒரு தொகையை முதலீட்டு தொகையுடன் சேர்த்து வழங்குகின்றனர். பின்னர் முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை அதிகரித்து வழங்கி அவர்களின் நம்பிக்கையை பெறுகின்றனர். அதற்கு அடுத்த நடவடிக்கையாக மேலும் முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக கூறி பெரிய தொகையை முதலீடு செய்யுமாறு அறிவுறுத்துகின்றனர். இவ்வாறு முதலீடு செய்யப்பட்ட பணம் உள்ளூர் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது. பல தடவைகள் இவ்வாறு பெரிய தொகைகளை முதலீடு செய்ய வைத்த பின்னர் முதலீட்டாளர்களுக்கு எந்த ஒரு லாபமும் வழங்கப்படுவதில்லை. முதலீட்டாளர்கள் லாபம் கிடைக்கவில்லை என சமூக ஊடகங்கள் மூலம் குற்றவாளிகளிடம் விசாரிக்கும் போது பாதுகாப்பு வரி, சுங்க கட்டணம் போன்ற கட்டணங்களை செலுத்தினால் மட்டுமே லாபம் பெற முடியும் எனவும், அதற்கு மேலும் கூடுதல் பணம் செலுத்தினால் லாபம் வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் மேற்குறிப்பிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலம் வீட்டிலிருந்து வேலை செய்து பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிடுகின்றனர். இதற்கு இணைந்தவர்களின் வங்கிக் கணக்கு எண்களை பெற்று அவர்களின் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் பணத்தை குற்றவாளிகள் குறிப்பிடும் வேறு கணக்குகளுக்கு மாற்றுமாறு சமூக வலைத்தளங்களூடாக அறிவுறுத்தப்படுகின்றனர். இதற்கு ஈடாக முதலீடு செய்யப்பட்ட தொகையில் ஒரு கமிஷன் தொகையை கணக்கு உரிமையாளர்களுக்கு வழங்குவதாக கூறுகின்றனர். இந்த முறையில் முதல் முறையில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை பல கணக்குகள் மூலம் மாற்றி பணத்தை சுழற்றுவதாக விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். எனவே இந்த மோசடி தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குள் உள்ள உணவகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் லஞ்சிட் பாவனை 2026 ஆரம்பத்திலிருந்து முற்றாக தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற சமய அமர்வில் இப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற சபை அமர்வில் உபதவிசாளர் ஜெயகரன் முன்வைத்த பிரேரணையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் உறுப்பினர்களின் ஏகமன ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மாரப்பன இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபராக பணியாற்றிய காலிங்க ஜெயசிங்க கொழும்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருடைய இடத்துக்கு கொழும்பில் பணியாற்றி வந்த மாரப்பன அண்மையில் நியமிக்கப்பட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நூரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், மன்னார், அனுராதபுரம் மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.